ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரளிப்பூ மாலை தான் பார்க்க போகிறோங்க. இந்த மாலையை பூ கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக பூ கோர்த்தெடுக்கலாங்க. மாலை எவ்வளோ லென்த்து வேணும்னு அந்த நூலை கணக்காக்கி எடுத்து வச்சுக்கிடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு லேயர் கெட்டிக்கிட்டு பூ மாதிரி கெட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊசி நூலில் கோர்த்தெடுத்துடலாங்க. அந்த பாருங்கள், நான் கோர்க்கதை பாருங்கள், பக்கத்தில் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வர்றது மாதிரி கோர்த்தெடுத்து அப்படி கோர்க்க சமயம் தான் நல்லா பந்து மாதிரி மாலை கட்டு மாதிரி வருங்க. நமக்கு தேவையானதை நம்மளே செய்ய சமயம் அது நமக்கு ஒரு சந்தோஷம் தாங்க. 1/4 கிலோ பூ 70 ரூபாங்க. 3 மாலை அந்த 1/4 கிலோவில் கட்டிட்டேங்க. கடையில் வாங்கினா கண்டிப்பாக இது கூட தான் சொல்லுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ண நீங்களே வீட்டிலையே மாலை கோர்த்து போடலாங்க. இதுக்கு ஊசி நூல் மட்டும்தான் தேவைங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கோர்த்தெடுத்தால் மாலை ரெடி ஆகுங்க. எனக்கு இந்த மாலை கட்டுறது படித்தது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா நாங்கள் வெள்ளி செவ்வாய் பூஜை பண்ணுவோங்க. அதனால் இந்த மாலையை நானே கட்டி போடுவோங்க. இப்போது இந்த மாதிரி நீங்கள் கோயிலுக்கு அடிக்கடி போகிறதா இருந்தனா நீங்கள் இந்த மாதிரி பூவை உங்கள் கையால் கட்டி பாருங்கள். நம்ம சாமிக்கு செய்த மாதிரியும் இருக்குங்க. நம்ம கையால் பூ கட்டி போட்ட மாதிரியும் இருக்கும். அது நம்ம மனதுக்கும் நிறைவாக இருக்குங்க. இப்போ பாருங்கங்க, ஒரு லேயர் கட்டி முடிச்சாச்சு. அடுத்த லேயர் கட்டி முடிக்க போகிறேங்க. ஒரு லேயர் கட்டி முடித்த பிறகு அடுத்த லேயர் கட்டத்தையுமே அதுக்கு பக்கத்தில் வச்சு அளவு பார்க்கணுங்க. நம்ம எவ்வளோ தூரம் கட்டியிருக்கோம். இந்த பாருங்கள், இந்த சேமாக அந்த அளவு வரணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட்டி முடித்த பிறகு குஞ்சத்தை ரெடி பண்ணணுங்க. அதுக்கு பிறகு இந்த 2 நூலையும் ஜாயின் பண்ணால் மாலை ரெடிங்க. 2யும் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குஞ்சம் ஜாயின் பண்ணுங்க. பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணேன்னு பாருங்கள். அந்த நூல் கூட இந்த இதையும் வச்சு அப்படி ஜாயின் பண்ணணுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் ஒரு மாலை ரெடி ஆகியாச்சு. பாருங்கள் அந்த மாலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கட்டலாம். இது பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள்.